opportunity, Mr. Suganya ma'am, to share a power of LSRW. Thank you for the thoughtful speech. Teachers, my little graduates, good evening to everyone present here. Today is truly a special moment for all of us. We have gathered here to celebrate and appreciate our UKG students who have successfully completed an important and memorable year in their learning journey. And we are extremely proud of each one of them. First, நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், நம்ம குழந்தைங்க லாஸ்ட் இயர் எல்கேஜியில் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண வரும்போது நிறையா குழந்தைங்க அழுதுருப்பாங்க. நிறையா பேர் வந்து அம்மா கையை விடாமல் நடந்து வந்திருப்பாங்க. லைக் நீங்கள் விட்டுட்டு போக யோசிச்சிருப்பீங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பசங்க ஸ்மார்ட்டாக ஒரு 2 years ஆஃப் ஜேர்னி கம்ப்ளீஷனில் அழகாக ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டெப் இன் பண்ணி ஒரு ஸ்டேஜ் மேலே ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு 4 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. அவங்க இங்கே வந்து வெறும் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் மட்டும் படிக்கலை. அவங்க இது கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டீம் ஒர்க்னா என்னது, அண்ட் க்யூரியாசிட்டி எப்படி நான் எல்லாத்தையும் கற்றுக்கலாம், நான் டெய்லி வந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஒரு நாளும் அவங்களோட ஜேர்னி இந்த 2 years ஆஃப் இதில் வந்து they have completed. Being the academic coordinator of KG department, I like to inform you that in our school we follow the LSRW. LSRWனா என்னது? லைக் ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்க நம்ம ஸ்கூலில் இந்த இயர்லேருந்து நம்ம எப்படி அவங்களோட அகாடமிக்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். LSRW, L is for listening. கேட்குறாங்க குழந்தைங்க டெய்லி வந்து லைக் அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் இதில் வந்து நிறையா கேட்குறதுனால அவங்களோட லைக் லிசனிங் ஸ்கில் வந்து நிறையா இம்ப்ரூவைஸ் ஆகுது. அண்ட் அதில் இந்த டீச்சர்ஸ் கூட அவங்க அதை ரிப்பீட் பண்ண ஆரம்பித்து அதில் அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில், அது எஸ்ஸோட இது வந்து தட் இஸ் ஸ்பீக்கிங். ஸோ தே லேர்ன் இட் ஃப்ரம் தேர். ஸோ ஸ்பீக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நாங்கள் இங்கே ஃபானிக்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்க எடுத்த உடனே நாங்கள் ரைட்டிங்க்கு ஃபோர்ஸ் பண்ணலை. வி ட்ரெயின் தெம் ஃபார் தி சவுண்ட்ஸ், not for the letters or name of the alphabets. So நாங்கள் சவுண்ட் சொல்லி கொடுக்கறதுனால குழந்தைங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா they start to know the sound of the alphabets and they blend and read it by themselves. ஸோ அந்த ரீடிங் வரும்போது குழந்தைங்களுக்கு இதுதான் எஸ், இதுதான் ஏ, இதுதான் ட அப்படின்னு தெரியும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரைட்டிங் அவங்க கண்ணு ஒரு 3-4 months அதையே ரிப்பீட்டடாக பார்க்கறதுனால அவங்களால அதை ஈஸியாக அவங்களால ஃபார்மேஷன் ஆஃப் லெட்டர் நாங்கள் அதை வேறு பேட்டர்னில் ஆக்டிவிட்டி பேஸில் சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் தே ரைட் பை தெம்செல்ஃப். ஸோ இதை வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக இன்றைக்கி நான் இங்கே சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ஃபார்மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அவர் ஓன் லைக் ஒரு ஆக்டிவிட்டி பேஸில் நாங்கள் பண்ணுறோம். ஸோ மார்னிங் குழந்தைங்க உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, குழந்தைங்களுக்கும் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும். தூங்கிட்டு இருக்க குழந்தைங்களை எழுப்பி நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்து ஸ்கூலில் வந்து விட்டுட்டு போயிடுவீங்க வாசலில். அந்த குழந்தைங்க தூக்கம் கலைஞ்சிருக்கும், சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதை அவங்கள ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாங்கள் சர்க்கிள் டைம்ன்ற ஒரு ஃபார்மேட்டில் குழந்தைங்களுக்கு நிறையா வந்த உடனே பாட்டு பாட சொல்லி கொடுப்போம். ஏன்னா கேஜி இங்கே ஒன்றும் எழுதுறதோ வேறு எதுவுமோ இங்கே வேலை இல்லை, ஜாலியாக வந்துட்டு போகிறது மட்டும்தான் அவங்களோட இங்கே மெயின் ஒர்க்காக இருக்கும். ஸோ ரைம்ஸில் நிறையா சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த LSRWயும் இங்கே அந்த ரைம்ஸை லிசன் பண்ணும் போது அவங்க கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி நாங்கள் சொன்ன இந்த சவுண்ட்ஸ் பார்ட், இந்த ஃபானிக்ஸ் பார்ட் எல்லாமே வந்து ஃப்ளாஷ் கார்ட் மூலியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நிறைய வார்த்தைகள், வெக்காபுலரிஸ் தே லேர்ன் ஹியர் அ லாட். ஸோ வார்த்தைகள் தெரியும் போது லாங்குவேஜ் வில் நாட் அட் ஆல் பி அன் இஷ்யூ டு லேர்ன் ஃபார் தெம். அண்ட் தனியாக புக்ஸ் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா கேஜி குழந்தைங்களுக்கு புக்கு கொடுக்கறது இட் இஸ் நாட் அட் ஆல் நீடட். ஸோ நாங்கள் எங்களோட தெமாட்டிக் கரிக்குலமில் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் ஒரு தீம் வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறோம். அந்த கான்செப்ட்ஸ்க்கு அவங்களுக்கு நிறையா ரைம்ஸ் சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஓவராலாக ஒரு கான்செப்டையும் அவங்களோட மைண்டில் வந்து நாங்கள் ஃபுல்லாக திணிக்கிறோம். அண்ட் அலாங் வித் திஸ் வி ஈவன் டீச் தெம் த ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஒரு நாளைக்கு 2 கதைன்ற பேசிஸில் குழந்தைங்களுக்கு கண்டினியூஸாக ஸ்டோரிஸும் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் அவங்களோட லிசனிங் ஸ்கில் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்க முடியும். இது இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த ரைம்ஸ் எல்லாம் வந்து இந்த நாங்கள் ஒரு 20 நாள் கொடுத்த ப்ராக்டிஸ் தான். பட் எங்கள் குழந்தைங்க இதை விட ஒரு கண்டினியூஸாக விட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கூட ரைம்ஸ் பாடுவாங்க. அவ்வளோவா அவங்க மெமரியை வந்து வி ஹேவ் ஸ்டோர்ட் அ லாட். அண்ட் இதில் வந்து இந்த இயர் எண்ட் இப்போ யூகேஜி முடிச்சுட்டாங்க. யூகேஜி எண்டில் எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களாவே வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கும் லைக் அப்புறமா லைக் மேக்ஸ் கான்செப்ட் லைக் அடிஷன் சப்ராக்ஷன் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சால் போதும், லேர்னிங் வில் பி வெரி வெரி ஈஸி. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வி ஆர் டீச்சிங் தெம். அண்ட் எங்களோட ஒரே எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு பில்ட் அ ஸ்ட்ராங் ரீடர், கான்ஃபிடென்ட் ஸ்பீக்கர் அண்ட் இண்டிபெண்டன்ட் லேர்னர். இது மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ்டாக வச்சு வி ஆர் ஒர்க்கிங் வித் த சில்ட்ரன். அண்ட் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் கரஸ்பாண்டன்ட் Mr. Venkatesan sir, Director ma'am, Nandini, and Senior Principal Srinivasan sir, Revati ma'am, our Principal, for being a strength and making this year a memorable one.
அண்ட் உங்கள் எல்லாருக்கும் நான் இன்னொரு விஷயத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஸ்கூலில் கொடுத்ததுக்கு. ஸோ இவ்வளோ குழந்தைங்களோட லைஃப்பை வந்து வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கூப்பிட்டதுக்கு ஐ ரியலி தேங்க் ஃபார் இட். அண்ட் டு மை கமிட்டட் டீச்சர்ஸ், தேங்க் யூ ஃபார் யோர் அன்வேவரிங் பேஷன்ஸ் அண்ட் டெடிகேஷன் எஃபர்ட் இன் ஷாப்பிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோத் அண்ட் லேர்னிங். அண்ட் நான் இது கூட சேர்ந்து நம்மளோட ஸ்கூலோட இந்த கரிக்குலம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது கூட நம்மளோட நெக்ஸ்ட் இயரில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்ம வந்து ஒர்க் ஷீட் ஃபார்மேட்டில் தான் நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஜஸ்ட் ரேண்டமாக நாங்கள் டிசைன் பண்ணது கிடையாது. தே ஹவ் பீன் வெரி கேர்ஃபுல்லி ஸ்ட்ரக்சர்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டு டெவலப் சில்ட்ரன்ஸ் ஃபைன் மோட்டார் ஸ்கில், ஸ்ட்ரென்தன் ஃபானிக் ஸ்கில் அண்ட் பில்ட் ரீடிங் ஃப்ளூவன்சி அண்ட் ரைட்டிங் ரெடினஸ். இது மட்டும்தான் எங்களோட மெயின் எய்ம் ஆஃப் எங்களோட ஒர்க் ஷீட் பேட்டர்னில் நாங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறோம். Based on the systematic approach, we will be able to guide our children in more structured and better way. I am also happy to share that some structured format of books, the same structured format of book and academic pattern will be extended in standard 1 and 2 from next year. The continuity of this will improve students' reading ability, comprehensive skill and overall development performance. And இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எஜுகேஷன் இஸ் இன் ட்ரையாங்கிள். அதை ஏன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் அப்படின்னா, இதுக்கு 3 சைட்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிள்னால் அதுக்கு 3 சைடு இருக்குது. ஸோ இதில் 3 சைடில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஆனால் நாங்கள், குழந்தைங்க அண்ட் பேரண்ட்ஸ் ஆனால் நீங்கள், நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் போது மட்டும்தான் நம்மளால் குழந்தைங்களோட எஜுகேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கைட் பண்ணுறோம், நாங்கள் பேரண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து இதை நம்ம 2 பேரும் நம்ம ஒர்க்கை கரெக்டாக பண்ணால் குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் அண்ட் க்ரோ, அவங்களோட வேலை அவங்க they can do it. As your children move into first standard and later second standard, I warmly invite you to continue with a systematic learning approach and focus reading training. Congratulations to all our wonderful graduates. This is just the beginning of a beautiful journey. And இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்கள் எல்லாருக்கும் பேசினேன். இதை பேசினது நாங்கள் என்ன இங்கே பண்ணோங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து இப்போ நம்ம ஸ்கூல் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூ ஆல் கேன் என்ஜாய். உங்கள் குழந்தைங்க இந்த 1 இயர் என்னென்னலாம் ஸ்கூலில் பண்ணாங்கன்றதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். தேங்க்யூ.